எருங்கப்பாய் பேசுறனுங்க. புரியுதுங்களா? எருங்கப்பாய் பெரிய வீரன் பேசுறனுங்க. ஒருத்தர் உதாரணம் சொன்னார். ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை பார்த்தா எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, வெள்ளையும் ஜொலியுமா இருந்தால் நல்லா இருக்குதா, பார்த்தா என்னை பார்த்தா நகை செய் நல்லா இருக்குது, பார்த்தா எப்படி இருக்குது, வெள்ளையும் ஜொலியுமா இருந்தார் நல்லா இருக்குண்ணா. அப்புறம் வீடு எப்படின்னார், வீடு பிரமாதமாக இருக்குதுன்னார். அப்புறம் என்னை பார்த்தா இன்னொருத்தர் பார்த்து நான் தான் பண்ணி என் வீட்டில் கேட்டு நம்ம கடன்காரனை எத்தனையோ லட்சத்துக்கு ஒரு கோடிக்கணக்கில் கடன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? அடுத்த வீடு பார்த்து நகை நட்டுங்கிறது பார்த்து எடுத்துக்கணும். ஒரு காரு வாங்குறதுனாலும் சரி, வண்டி வாகனம் வாங்குறதுனாலும் சரி, ஒரு அதுக்கு வெள்ளக்கு சம்பாதானம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருளாதாரத்தை செலவில் இருந்து எல்லாம் பண்ணிக்கோணுங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கோணுங்க. தேவையெல்லாம் கடன் பட்டீங்கன்னா நம்ம தான் எல்லாம் சிரமத்துக்கு சமைக்கணும். நகை நட்டுனாலும் சரி, காரு வண்டினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் அதுதானுங்க. புரியுதுங்களா? ஒரு வீடு கட்டுற கடன் வாங்குறோம்னாலும் அதுக்கு அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம சக்திக்கு என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன் பட்டா நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக போகலாம். அடுத்த வீடு கூட போனோம்னு வைங்க, நம்ம கெட்டு குடிச்சவர் ஆயிடுவோம். அடுத்த வீடு பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன தோணுது, அரைக்காஞ்சி கொடுத்துட்டு இருக்கிறத சேமித்து வச்சு ஏன்னா ஒரு நாளைக்கு வேலையை செய்யலாம். மொழியே ஒரு கடனை வாங்கினோம்னா அதை விட மோசமான தொழிலே இது எதையுமே இல்லைங்க. ஒருத்தர் கெட்டு போய் வந்தாங்கன்னா அவையில் கை கொடுக்கலாம், கஞ்சி ஊற்றலாம், சாப்பாடு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு நீ நல்லா இரு, ஒரு பக்கம் நல்லா போயிட்டு வா அப்படின்னு சொல்லாங்க. நல்லா இரு, ஒரு இடமா இருக்குது, என் வீட்லேயே தங்கி வேணாலும் இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு கெட்டு போன குடும்பத்தை கை கொடுத்து தூக்கி விடலாம். உதாரணங்க. அப்போ நம்ம வயசானவிகள்லாம் இருந்தால் பார்த்து கஞ்சி ஊற்றுங்க, சாப்பாடுங்கன்னு போடாமல் விட்டுறாதீங்க. 6 பேர் தின்னாலும் சரி, வீட்டுக்காரன்னாலும் சரி, சம்சாரம்னாலும் சரி, ஆறுனாலும் சரிங்க, சம்சாரத்துக்கு பார்த்து சொன்னாங்கன்னா அவங்க சொல்லு பேச்சு கேட்காதீங்க. பெரிய வயசானவிகளை இருந்தால் கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்றுங்க. ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, 2 நேரம் இவ்வளோ, ஒரு இட்லி இவ்வளோ, ஒரு கை நாம்பளும் சாப்பிடுவாங்க. அவங்க அதோட சரி பேசாதீங்க. அவையில் வெட்டுக்குன்னு பேசுவீங்க. அவங்க இல்லாதப்ப தான் உங்களுக்கு அந்த அருமை பெருமையெல்லாம் தெரியும். அப்பா அம்மா இல்லைன்னா தான் அந்த வருத்தங்கள் எல்லாமே தெரியுங்க. இந்த மாதிரி ஆகி போகுங்க கதை. புரியுதுங்களா? அடுத்த வீடு பார்த்து நம்ம செய்ய போகிறதில்ல. எதுதான் இருந்தாலும் சரி நம்ம மனசில் இருக்கிறவ இது யாருக்கும் தெரியாது. நம்ம சாப்பிட்டோமா சாப்பிட்லையாங்கிறது ஒருத்தருக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் நடக்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் வச்சுக்கோணும். குடும்ப சண்டை இருந்தாலும் நமக்கு சுத்தமாக இல்லைன்னா பார்த்தா பக்கத்து ஊரில் ஆரோத்தர் போய் நம்ம கேட்கலாம், இது மாதிரி 10 ரூபா கொடுங்கன்னா அந்த 10 ரூபாய் கரெக்டாக கட்டினாத்தாக. அதிகமாக ஆசைப்படக்கூடாது. கடன் எந்த கடன்னாலும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது. புரியுதுங்களா? என்றைக்கு இருந்தாலும் இறப்பும் சாவும் சகஜந்தான். அதுக்கு வேண்டி நல்ல பேர் வாங்கிட்டு சாகும். நல்ல வேர் எடுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகுங்க, பல வருஷம். கெட்ட வேர் எடுக்கிறதுக்கு எப்படின்னு சேக்கட்டேன். முன்னு கூட்டு பின்னால் உதைப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும், என்னையவே பேசிக்கிறேன். முன்னு கூட்டு பின்னால் பேசுவாங்க. பாரு எப்படி இப்படி நொல்லு பேசிட்டு இருந்தால் என்னை எப்படி போகிறான் பாரு, என்னை பேசிக்கிறாங்க உடம்புக்கு சரியில்லாதப்ப இப்பவும் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். முன்னு கூட்டு பின்னால் எப்படித்தான் திட்டுறாங்கன்னு அந்த நேரம் தெரியாதுங்க. வணக்கம். சரிங்களா?